டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? ஆக்டர் மணிகண்டன் நடித்து அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படம் என்னன்னு குவைத்தில் இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பாரஞ்சித் தன்னுடைய உதவியாளரான குமாருடைய இயக்கத்தில் மக்கள் தலைவன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அந்த படத்தில் மணிகண்டன் தான் கதாநாயகனாக நடிக்கிறார். அந்த படம் தான் மணிகண்டனுடைய நடிப்பிலே அடுத்து வெளிவர இருக்கின்ற படம். இயக்குனர் முத்தையா டைரக்ட் பண்ண மூவியில் எந்த மூவி அதிக வசூல் செஞ்சிருக்குன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இயக்குனர் முத்தையாவுடைய படங்களில் மிக அதிகமான வசூலை பெற்ற படம்னா அது கொம்பன் திரைப்படம் தான். அதிக நாட்கள் ஓடிய திரைப்படமும் அதுதான். சாய் வித் சித்ரால நடிகை நதியாவை எதிர்பார்க்கலாமான்னு பிரபு கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏன் எதிர்பார்க்க கூடாது? தாராளமாக எதிர்பார்க்கலாம். கற்பகம் எங்க வீட்டு பிள்ளை படங்களில் நடித்த பேபி ஷக்கிலா இப்போ எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கல்யாணி கோடம்பாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. எங்கள் வீட்டு பிள்ளை படத்திலே பேபியாக நடித்த பேபி ஷக்கிலா குமாரி ஆனதுக்கு பின்னால் ஒரு சில திரைப்படங்களில் நடித்தார். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியல. திரைப்படங்களில் அதிக பாடல் பாடியிருக்க இசையமைப்பாளர் தேவா அவர்களா இளையராஜா அவர்களான்னு திருமுல்லைவாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. இளையராஜா தேவா ஆகிய இருவரில் மிக அதிகமான பாடலை பாடியதுன்னு அது இளையராஜா தான். சித்ரா சார், நீங்கள் பத்திரிகை ஆசிரியராக இருந்தபோது ஏதாவது கிசு இல்லை வதந்தி எழுதியிருக்கீங்களா? அப்படி எழுதுனதுக்கப்புறம் அதை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு ராமகிருஷ்ண ராஜா சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. பின்னாளில் வருந்துகின்ற மாதிரி எந்த கிசுகிசுக்களையும் நான் எழுதியதில்லை. ஒரு சில கிசுகிசு நானும் எழுதியிருக்கேன். ஆனால் அந்த கிசுகிசுவை படிக்கின்ற சம்பந்தப்பட்டவர்களே ரசிக்கின்ற விதத்தில் தான் அந்த கிசுகிசுக்கள் அமைந்திருந்தன. நடிகர் தியாகராஜ பாகவதர் தமிழில் ஏதாவது திரைப்படம் இயக்கியிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. தியாகராஜ பாகவதர் எந்த ஒரு திரைப்படத்தையும் இயக்கியதாகவும் தெரியல, இயக்குவதற்கான ஏற்பாட்டில் இறங்கியதாகவும் தெரியல. ஆரோமலை படத்தில் நடித்த கிஷன் தாஸோட நடிப்பு எப்படி இருந்தது, அவரோட எதிர்காலம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஈஸ்வரன் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆரோமலை படத்திலே மிகச்சிறப்பாக நடித்திருந்தார் கிருஷ்ணதாஸ். அதை நம்முடைய நிகழ்ச்சிகளில் கூட நான் 2 முறை குறிப்பிட்டேன். அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. நல்ல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கணும். நடித்தார்னா தமிழ் சினிமாவிலே மிக முக்கியமான இடத்தை அவர் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இயக்குனர் KS ரவிக்குமார் ஏன் படங்களை இயக்குவதை நிறுத்தி விட்டார்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரவிக்குமார் திரைப்படங்களை இயக்குவதை நிறுத்தலை, அவருக்கு சரியான வாய்ப்புகள் வரல. இப்போ கூட நல்ல வாய்ப்புகள் வருமானால் திரைப்படங்களை இயக்குவதற்கு அவர் தயாராகத்தான் இருக்கிறார். கல்கி 2 படத்தோட படப்பிடிப்பு எந்த நிலையில் இருக்குது, எப்போ ரிலீஸ் எதிர்பார்க்கலாம்னு சென்னையிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. கல்கி படத்துடைய படப்பிடிப்பு அவ்வப்போது நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. அடுத்த வருடம் மத்தியில் அந்த படம் வழியாக வாய்ப்புகள் இருக்கின்றன. டைரக்டர் முருகதாசினி பாலிவுட்டில் படம் இயக்க மாட்டார் போல தெரிகிறது, இது உண்மையான அரவிந்த் திருச்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு படம் தோல்வி படம் கொடுத்துட்டதுனால முருகதாஸுக்கு இந்தி பட உலகில் எதிர்காலமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க போல் இருக்குது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி என்பது மிக 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 சகஜமானது. இந்த தோல்வியெல்லாம் AR முருகதாஸை அந்தளவு பாதிக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் படங்களில் நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு கண்ணன் சின்ன சேலத்திலேருந்து கேட்டிருக்காங்க. சாய் அபியங்கர் திரையில் நடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு காலகட்டத்தில் அவர் கதாநாயகனாக கூட நடிக்க வாய்ப்பு இருக்குது. விஜய் ஆண்டனி நடிப்பில் அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படம் எதுன்னு ரியாஸ் தேனியிலேருந்து கேட்டிருக்காங்க. விஜய் ஆண்டனியுடைய திரைப்பயணத்திலே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த பிச்சைக்காரன் படத்தை இயக்கிய சசி இப்போ விஜய் ஆண்டனியோடு ஒரு படத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த படத்துக்கு 100 சாமி என்று பெயர் வைத்திருக்கிறார். விஜய் ஆண்டனியுடைய அடுத்த படமாக அந்த படம் தான் வெளிவர வாய்ப்பு இருக்குது. பொதுவாக மியூசிக் கான்சர்ட் அப்படிங்கிறது அந்த ஒரு பாடகர் நடத்துவாங்களா இல்லை தனியார் நிறுவனம் நடத்தி அந்த பாடகருக்கு பங்கு தருவாங்களான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மியூசிக் கான்சர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கான்சர்ட்டுகளை தனிப்பட்ட நிறுவனங்கள் பொறுப்பேற்று நடத்துகின்றன. ஒரு சில கான்சர்ட்டுகளை அந்த மியூசிக் டைரக்டர்களே நடத்துகிறார்கள். ராட்சசன் பட இயக்குனரான ராம் என்ன ஆனார், அவருடைய 2 வானம் படம் எப்போது ரிலீஸ் ஆகும்னு மணிஷ் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. ராட்சசன் படத்தை இயக்கிய ராம்குமார் 2 வானம் என்ற பெயரிலே ஒரு படத்தை இயக்கி முடித்து விட்டார். விஷ்ணு விஷால் தான் அந்த படத்தில் கதாநாயகன். விஷ்ணு விஷாலுடைய திரைப்பயணத்தில் மிக அதிகமான பொருட்செலவில் உருவாகி இருக்கின்ற படம் அப்படின்னு கூட அந்த படத்தை சொல்லலாம். அடுத்த ஆண்டு துவக்கத்திலே அந்த படம் வெளிவர வாய்ப்பு இருக்குது. வேட்டையின் படத்துக்கு அப்புறம் ரித்திகா சிங்கை பார்க்க முடியலையே, அவங்களோட அடுத்த படம் என்னன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. ரித்திகா சிங் இப்போ எந்த ஒரு புதிய தமிழ் படத்திலும் நடிப்பதாக தெரியல. விஜயகாந்த் அவர்கள் போல இன்றும் அனைவருக்கும் சரிசமமாக உணவளிக்கும் பழக்கம் கொண்டவர் யாருன்னு திருச்சியிலிருந்து அக்ஷயன் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கின்ற எல்லா கதாநாயக நடிகர்களும் தாங்கள் என்ன உணவை சாப்பிடுகிறார்களோ அதுவே எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பார்த்து கொள்கிறார்கள். பைசன் படத்தில் லால் அவர்கள் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க, அவரை சாய் வித் சித்ரால எதிர்பார்க்கலாமான்னு மதுமிதா வாணியம்பாடியிலேருந்து கேட்டிருக்காங்க. உங்களை மாதிரியே நானும் லாலுடைய அபார நடிப்பு திறனுக்கு ரசிகன்தான். நிச்சயமாக சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே அவருடைய நேர்காணல் இடம்பெற வாய்ப்பு இருக்குது.
தமிழ் சினிமாவோட டாப் ஆக்டர்ஸ் எல்லாருமே ப்ராஃபிட் ஷேரிங் முறையில் நடிக்கணும்னு சொல்லப்பட்டு வருது. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு திருச்செங்கோட்லேருந்து பூர்ணிமா கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் ஷேரிங் முறை தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமே பலனளிக்கின்ற முறை அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் நடிகர்களுக்கும் கூட நல்ல பலன் இருக்குது. படம் நல்ல படமாக அமைகின்ற பட்சத்தில் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தால் நடிகர்கள் இப்போ என்ன சம்பளம் வாங்குகிறாங்களோ அதை விட கூடுதலான தொகை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் ஷேரிங் அப்படின்னு வரும்போது அதில் நடிக்கின்ற நடிகர்கள், அதில் பணியாற்றுகின்ற கலைஞர்கள் எல்லாருக்குமே அந்த படத்து மேலே ஒரு கூடுதலான ஒரு அஃபெக்ஷன் உருவாகும். அது அந்த படம் மிகச்சிறந்த முறையில் உருவாவதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த காரணங்களால் தான் ப்ராஃபிட் ஷேரிங் முறையை நான் வரவேற்கிறேன். அடுத்து என்று ஒரு தகவல், தேவர் பிலிம் தயாரிப்பிலே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த படம் தாய் சொல்லை தட்டாதே என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த படத்திலே எம்ஜிஆரும் சரோஜதேவியும் ஜோடியாக நடித்திருந்தார். ஆனால் முதல்ல அந்த படத்தில் யார் நடிக்க இருந்தாங்க தெரியுமா? ஜெமினேசனும் சாவித்திரியும் தான் அந்த படத்திலே ஜோடியாக நடிக்க இருந்தார்கள். அப்போ அந்த படத்துடைய பெயர் அண்ணன் தம்பி என்பதாக இருந்தது. அந்த படத்திற்கான பாடல் பதிவு மெஜஸ்டிக் ஸ்டுடியோவில் நடைபெற்ற போது அங்கே ஒரு படப்பிடிப்புக்காக எம்ஜிஆர் வந்தார். நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே அங்கே தான் சின்னப்ப தேவரை மீண்டும் சந்தித்தார் எம்ஜிஆர். ரொம்ப நாள் கழித்து சந்தித்து கொண்டதுனால ரெண்டு பேரும் பாசத்தோடு ஒரு சில நிமிடங்கள் அங்கே பேசி கொண்டிருந்தார். அதை பார்த்த ஒளிப்பதிவாளரான ரங்கசாமி, தேவரண்ணே யார் யாரையோ வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்க, ஏன் எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் எடுக்கக்கூடாது? அவர் உங்களுடைய நண்பர் தானே, நீங்கள் கேட்டால் மாட்டேன் நான் சொல்வார் என்று ஒரு திரியை கொளுத்தி போட்டார். அது மிக அழகாக வேலை செய்தது என்று தான் சொல்ல வேண்டும். அதன் காரணமாகத்தான் அந்த படத்தில் எம்ஜிஆர் நடிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ரங்கசாமி அப்படி சொன்ன உடனே நானா மாட்டேங்கிறேன், அவர் தான் என்னை கூப்பிட மாட்டேங்கிறாரு என்று தேவர் சொல்ல, என்ன நீங்கள் கூப்பிட மாட்டேங்கிறீங்களாமே என்று எம்ஜிஆரை பார்த்து கேட்டார் ரங்கசாமி. நானும் அவரை கூப்பிட மாட்டேங்கிறேன், தாய்க்கு பின்தாரம் படம் முடிந்ததுலேருந்தே நான் ரெடி, அவருக்கு ஏதோ என் மேலே கோபம், அவர் தான் என்னை கூப்பிட மாட்டேங்கிறாரு என்றார் எம்ஜிஆர். நீங்கள் கூப்பிடலேன்னு அவர் சொல்கிறாரு, அவர் கூப்பிடலேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க, அடுத்த வாரம் அமாவாசை வருது, பூஜை போட்டு படத்தை ஆரம்பிச்சிடலாம் என்று ரங்கசாமி சொன்னார். அவருடைய வாய் முகூர்த்தம் அப்படியே பலித்தது என்று சொல்ல வேண்டும். அப்படித்தான் தாய் சொல்லை தட்டாதே படம் உருவானது. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே எம்ஜிஆரும் தேவரும் தொடர்ந்து பயணிக்க விதை போட்டதும் அந்த படம் தான். இத்துடன் எந்த லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். சில்க்ஸ்மிதா சீரியல் நடித்தது உங்கள் டைரக்ஷனில் மட்டும்தான் இல்லையா? இந்தியாவிலேயே மிகப்பெரிய கிளாமர் குயின் சில்க்ஸ்மிதா பண்ண சீரியல் பேர் வந்து கல்யாண பந்தல். ஆக்சுவலாக அந்த சமயத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்க டாப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரதி ராஜா சார் படத்தில் நீங்கள் பணியாற்றிய முதல் திரைப்படத்தினுடைய கதாநாயகன் விஜயகாந்த் இல்லையா? நான் அவர்கிட்ட வந்து ரொம்ப அட்மையர் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரு கூடயும் விளையாடுவார். சின்ன பிள்ளை சிம்பிளாக சொல்கிறேன்னு வச்சுங்களேன். சத்யராஜ் சார் என்ன பண்ணுவார்னா, அப்படியே ஷூட்டிங் நடந்துட்டுருக்கோம், அப்படி கூப்பிடுவார், கதை என்னன்னு கேட்பார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.